பிரம்மாவுக்கும் இடையே நடந்த மோதல் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பிரம்மாவுக்கு ஏதாவது நடந்தால் ஹரிஷை சேர்ந்த எல்லோரையும் அழித்து விடுவோம் என்று ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி எச்சரிக்க, இன்னொரு பக்கம் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் தன்னுடைய ஆதரவை ஹரிஷுக்கு தெரிவித்தது. இப்படி 2 பேருக்கான தனிப்பட்ட சண்டை அமைப்புகளுக்கு இடையேயான போராக உருவெடுக்க ஆரம்பித்தது. இது எதை பற்றியும் தெரியாத ஹரிஷ் அப்போதுதான் மயக்கத்தில் இருந்து கண்விழித்தான். அவன் தன்னை சுற்றியிருக்கும் இடங்களை தெளிவாக பார்க்கும் முன் அந்த ரூமில் ஒரு ஸ்ட்ராங்கான மருந்து வாசனை வீசியது. அவன் தன் உடலை லேசாக அசைக்க முயற்சித்த போது கூர்மையான வலியை உணர்ந்தான். அதனால் முகத்தை சுளித்தவன் தலையை மட்டும் சாய்த்து குனிந்து பார்த்தான். ஒரு வகையில் இந்த மாதிரி சிச்சுவேஷன் அவனுக்கு பழக்கமாகிவிட்டது. முதல் முறை கயல்விழியோடு நடந்த சண்டையின் போது ரேணுபிரியா சதி செய்ததால் அவன் சுயநினைவை இழந்தான். அப்போது ருத்ரவேந்தர் அவனை காப்பாற்றி சிகிச்சை அளித்தார். அடுத்ததாக ஆம்பல் பள்ளத்தாக்கைச் சேர்ந்த ஒருவனுடன் மோதும் போது நிரஞ்சன் அவனை காப்பாற்றி சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டான். இப்போது யார் அவனை காப்பாற்றினார்கள் என்று ஹரிஷுக்கு தெரியவில்லை. ஆனால் தன் உடல் முழுவதும் கட்டுக்கள் போடப்பட்டிருப்பதை அவனால் உணர முடிந்தது. கிட்டத்தட்ட ஒரு மம்மி போன்ற நிலையில் அவன் இருந்தான். இது எவ்வளோ வலிக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்பதான் ஃபியூச்சர்ல உன்னை விட ஸ்ட்ராங்கான ஒருத்தனை தேவையில்லாம தூண்டக்கூடாதுன்னு நீ புரிஞ்சுக்குவ. கையில் ஹெர்பல்களை வைத்து ஏதோ செய்து கொண்டிருந்த நிரஞ்சன் சத்தமாக கூறினான். ஓ, நீங்க தானா அது? ஹரிஷ் மெதுவாக கேட்க, வேற யாருன்னு நினைச்ச? நான் மட்டும் கரெக்டான நேரத்துல அங்க வரலனா அந்த பிரம்மா உன்னை என்ன செஞ்சிருப்பாருன்னே தெரியாது, அழுத்தமான குரலில் சொன்ன நிரஞ்சன் அவன் அருகில் வந்து காயங்களை பரிசோதித்தான். என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஹரிஷ் மனதார சொன்னான். அவனுடைய 2 மென்டர்களும் ரொம்பவே மர்மமான நபர்களாக இருந்தாலும் அவன் ஆபத்தை சந்திக்கும் போதெல்லாம் வந்து அவனை காப்பாற்றுகின்றனர். இதை நினைக்கும் போது அவன் மனதில் ஒரு அரவணைப்பை உணர்ந்தான். உன்னோட தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம், இனிமேலாவது எதையும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செஞ்சனா அதுவே போதும் என்ற நிரஞ்சன் அவனது கட்டிலுக்கு அருகில் ஒரு சின்ன கப்பில் மருந்தை வைத்தான். பின் அவனது உடலில் உள்ள கட்டுக்களை மெதுவாக அவிழ்க்கத் தொடங்கினான். நிரஞ்சன் இதை முடிந்தவரை மென்மையாக செய்தாலும் ஹரிஷ் வலியால் துடித்தான். நீயாதானா இந்த வம்ப விலைக்கு வாங்கின? அதனால எவ்வளோ வேதனையா இருந்தாலும் பொறுத்துக்க தான் வேணும். நிரஞ்சன் அவனுக்கு அட்வைஸ் செய்ய, அதற்கு எந்த பதிலும் சொல்லாத ஹரிஷ் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து வலியை தாங்க முயற்சித்தான். அவன் பல்லை கடித்து வலியை தாங்க முயற்சிப்பதை பார்த்த நிரஞ்சனுக்குமே கொஞ்சம் பாவமாகத்தான் இருந்தது. ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாதவன், நான் உன்னை பயமுறுத்துறேன்னு நினைக்காத, ஆனா உண்மையான வலி இன்னும் வரல என்று சொல்ல ஹரிஷ் திகிலுடன் அவனை பார்த்தான். எது, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா? இப்பதானே உங்களை ரொம்ப நல்லவர்னு மனசுக்குள்ள நினைச்சேன் என அவன் முணுமுணுக்க, என்ன சொன்ன என்று கேட்டான் நிரஞ்சன். ஒன்னும் இல்லையே, ஹரிஷிடமிருந்து வேகமாக பதில் வந்தது. நிரஞ்சனின் கையில் இருந்த மருந்து கப்பை ஒரு மாதிரி கவலையுடன் பார்த்தான். என்ன இருந்தாலும் அது தன்னுடைய நல்லதுக்குத்தான் என்பதால் அதை தாங்குவதை தவிர அவனுக்கு வேறு வழி இல்லை. ஆரம்பத்தில் அந்த மருந்து அவன் உடலில் பட்டபோது ஹரிஷ் குளிர்ச்சியின் அலையை மட்டுமே உணர்ந்தான். மேலும் அவனது காயங்கள் அதிகமாக வலிக்கவில்லை. ஆனால் நிரஞ்சன் கொடுத்த டேப்லெட்டை போட்ட பிறகு அவன் உடல் முழுவதும் தீப்பற்றி எரியும் உணர்வு தோன்றியது. கத்த வேண்டும் என்று தோன்றியதை அவன் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் செய்து கொண்டாலும் உடம்பு அவனை மீறி துடித்தது. இதை எதிர்பார்த்திருந்த நிரஞ்சன் ஹரிஷின் அசைவுகளை கட்டுப்படுத்த தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தினார். அப்படி இருந்தும் ஹரிஷிடமிருந்து மெல்லிய முனங்கல் ஒலி வெளிப்பட்டது. சுமார் அரை மணி நேரம் இப்படியே கழிய ஹரிஷின் முகம் மிகவும் வெளிரிப்போய் நெற்றியில் வியர்வை வழிந்தது. தான் அனுபவித்த கடுமையான வலியால் அவன் மயங்கும் நிலையில் இருந்தான். சரி, இப்போ நீ ரெஸ்ட் எடுக்கலாம். இன்னைக்கு நைட் நான் மறுபடியும் இந்த மருந்தை போடுறதுக்கு வரேன் நிரஞ்சன் சொல்ல, வெயிட், இன்னும் முடியலையாது என ஹரிஷ் ஒரு பயத்துடன் கேட்டான். அதை பார்த்த நிரஞ்சனுக்கே ஒரு கணம் சிரிப்பு வந்து விட்டது. ஏண்டா, உன்னை பார்த்து ஊரே மிரளுது, நீ என்னடானா இந்த மருந்தை பார்த்து பயப்படுற? முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. உன் உடம்புல இருக்கிற காயங்களை பத்தி இன்னும் உனக்கு நல்லா தெரியல. பிரம்மா இன்னும் ஒரு அடி அடிச்சிருந்தாலும் நீ செத்துருப்ப. ஆல்ரெடி உன் உடம்புல இருக்கிற பாதி எலும்புகள் உடஞ்சிருச்சு. அதனாலதான் இப்படி அசையக்கூட முடியாம உடம்பு ஃபுல்லா கட்டு போட்டு வச்சிருக்கு. ஸோ நீ இன்னும் நல்ல குணமடையலைன்னா உன்னோட வளர்ச்சி தடைப்படும். அதோட ஆற்றல் தளமும் இதுக்கு மேல முன்னேறாது. நிரஞ்சன் குரலை கடுமையாக்கி கொண்டு எச்சரித்தான். அதற்கு ஹரிஷ் பதில் சொல்லும் முன் நிரஞ்சனையே தொடர்ந்தான். ருத்ரவேந்தர் உனக்காக சில ஹெர்பல்ஸை தேடி வெளியே போயிருக்காரு. எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால நான் திரும்பி வர வரைக்கும் நீ கொஞ்சம் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் என்று சொல்லிவிட்டு நிரஞ்சன் அங்கிருந்து போய்விட்டான். கட்டிலில் படுத்தபடி கூரையை பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ் பிரம்மாவுடன் நடந்த சண்டையை நினைத்து பார்த்தான். அவர்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே நிலையில்தான் போரிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் திடீரென அவர் வெறி பிடித்தது போல மாறிவிட்டார். அந்த நேரத்தில் ஹரிஷால் கூட அவரை எதிர்த்து நிற்க முடியவில்லை.
ஆனால் அவனுக்கு இந்த காயங்களை தவிர பெரிதாக எந்த இழப்பும் இல்லை. சொல்லப்போனால் அவனுக்கு இருக்கும் உள்ளாற்றலுக்கு இதுவுமே சீக்கிரமாக குணமடைந்துவிடும். ஆனால் பிரம்மா தன்னுடைய வலது கையையே இழந்து விட்டார். எனவே அவர்களுக்கு இடையேயான இந்த போரில் ஹரிஷ் கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் உண்மையில் அது அவனது நம்பிக்கையை பாதிக்கவில்லை. இன்னும் பலமாக மாறுவதற்கு தான் நிறைய பயிற்சிகளை செய்ய வேண்டும் என அவன் உறுதி எடுத்துக்கொண்டான். ஒரு வகையில் இந்த போர் அவனுடைய முயற்சியை இன்னும் அதிகமாக தூண்டிவிட்டதென்று சொல்லலாம். தான் இன்னும் வலிமையானவனாக மாறுவதற்கு எவ்வளவு கடினமான பயிற்சியையும் செய்ய அவன் தயாராக இருந்தான். இதையெல்லாம் யோசித்தபடி அவன் படுத்திருக்க அவனுக்கான மருந்துடன் நிரஞ்சன் மீண்டும் உள்ளே வந்தான். ஆனால் இந்த முறை ஹரிஷ் ஒரு சின்ன சத்தம் கூட எழுப்பவில்லை. அதோடு அவனுடைய முகமும் ரொம்ப சாதாரணமாக இருந்தது. அதை பார்த்த நிரஞ்சனின் முகத்தில் ஆச்சரியம் தோன்ற, பரவாயில்லையே, உன்னோட மன வலிமை உடம்பு வலியை ஜெயிச்சிருச்சு போல என்று கேட்டான். ஹரிஷ் பதில் எதுவும் சொல்லாமல் ஒரு அர்த்தத்துடன் சிரிக்க, இந்த காரணத்துக்காக தான் ருத்ரவேந்தர் உன்னை தன்னோட ஸ்டூடெண்டா செலக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் என தனக்குள் சொல்லிக் கொண்டான் நிரஞ்சன். இத்தனை வருடங்களில் ஹரிஷை போன்ற மன உறுதி கொண்ட ஒருவனை நிரஞ்சன் பார்த்ததில்லை. பிரம்மாவுடனான சண்டையின் போதும் ஹரிஷின் கண்களில் கொஞ்சம் கூட பயம் தெரியவில்லை. கடைசியாக அவன் தப்பி ஓட முயற்சித்தது கூட புத்திசாலித்தனத்தின் காரணமாகத்தான் என்பதை நிரஞ்சன் புரிந்து கொண்டு இருந்தான். ஒருவேளை அந்த நேரத்தில் ஹரிஷ் பிரம்மாவுக்கு இன்னும் நெருக்கமாக இருந்திருந்தால் பிரம்மா வெளிப்படுத்திய ஆற்றலின் காரணமாக ஹரிஷின் உடல் துண்டு துண்டாக சிதறி இருக்கும். அவர்களுக்கு இடையேயான தூரம் அதிகமாக இருந்ததால் தான் கடுமையான காயங்களோடு அவன் தப்பித்திருந்தான். நிரஞ்சனின் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்த ஹரிஷ், பாஸ், உங்க மைண்ட் வாய்ஸ் ரொம்ப சத்தமா கேக்குது. நீங்க என்ன நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது என லேசாக தலையை ஆட்டியபடி சொன்னான். உடனே முகத்தை பழையபடி இறுக்கமாக வைத்துக் கொண்ட நிரஞ்சன், விளையாட்டு பேச்சு போதும், முதல்ல கண்ணை மூடி நல்ல ரெஸ்டடு, அப்பதான் உன் உடம்பு சீக்கிரம் குணமாகும் என்று கண்டிப்பது போல பேசினான். சரிங்க குருவே என்ற ஹரிஷ் படக்கென கண்களை மூடிக்கொண்டான். நிரஞ்சன் கொடுத்த மருந்துகளின் விளைவாக அவன் கொஞ்ச நேரத்தில் தூங்கிவிட அங்கே கிடந்த சேரில் உட்கார்ந்த நிரஞ்சனின் முகத்தில் ஒரு ஆழமான யோசனை தெரிந்தது. அவன் ஹரிஷின் காயங்களை குணப்படுத்துவதற்கு தனக்கு தெரிந்த பெஸ்டான மருந்துகளை பயன்படுத்தி கொண்டிருந்தான். ஆனாலும் அவன் குணமடைவதற்கான எந்த அறிகுறிகளையும் காட்டவில்லை. ஹரிஷ் எப்படி இருக்கான், எப்போ அவனுக்கு முழுசா குணமாகும் என்று அங்கு திடீரென ஒரு கம்பீரமான குரல் கேட்க நிரஞ்சன் திரும்பி பார்த்தான். அந்த இடத்திற்குள் நுழைந்த ருத்ரவேந்தர் ஹரிஷின் கட்டிலுக்கு அருகில் சென்று அவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தார். மகனுக்காக கவலைப்படும் ஒரு அப்பாவின் தோரணை அவரிடம் வெளிப்பட ஒரு டவலை எடுத்து ஹரிஷின் நெற்றியில் இருந்த வியர்வையை துடைத்தார். அதை பார்த்த நிரஞ்சனுக்கே ரொம்ப ஆச்சரியமாகத்தான் இருந்தது. எக்ஸ்பர்ட் உலகை பொறுத்தவரை ருத்ரவேந்தர் மிகவும் மதிக்கப்படும் ஒருவர். இன்னும் சொல்ல போனால் அவரை பார்த்து பயப்படாதவர்களே இருக்க முடியாது. அவரும் அதற்கான கம்பீரத்தை கடைபிடித்து வந்தார். அப்படி இருக்கும்போது ஹரிஷால் மட்டுமே அவரை இப்படி ஒரு செயலை செய்ய வைக்க முடியும் என்று தோன்றியது. ருத்ரவேந்தருக்கு ஹரிஷின் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருப்பதை நிரஞ்சன் அறிந்திருந்தான். ஆனால் அவர் இந்த அளவிற்கு அவன் மீது பாசம் வைத்திருக்கிறார் என்பதை இன்றுதான் கண்ணால் பார்க்கிறான். நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லல. ருத்ரவேந்தர் நினைவுபடுத்த, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை, இருந்தாலும் வெளிப்படையா சொல்லணும்னா சிச்சுவேஷன் அவ்வளவு ஒன்றும் நல்லா இல்லை என்ற நிரஞ்சன் ஒரு கணம் தயங்கி விட்டு, இப்ப நான் கூட அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். 3 நாளைக்கு அப்புறமும் ஹரிஷ் கிட்ட எந்த முன்னேற்றமும் தெரியலனா நீங்க அவனுக்கு ட்ரீட்மெண்ட் தர வேற ஒரு ஆளைத்தான் கண்டுபிடிக்கணும் என்றான். இது உண்மையிலேயே அவ்வளோ சீரியஸா? நிரஞ்சனை பார்த்த ருத்ரவேந்தர் அவநம்பிக்கையுடன் கேட்டார். அதற்கு ஒரு பெரு மூச்சை விட்ட நிரஞ்சன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா மருந்துகளையும் கொடுத்து பார்த்துட்டேன், ஆனா ஹரிஷோட உடம்புல நான் எதிர்பார்த்த அளவுக்கு மாற்றம் தெரியல என்று கவலையுடன் பதில் சொன்னான். அது ஏன்னு தெரியுமா? ருத்ரவேந்தர் மீண்டும் கேட்க, அதுக்கு 2 காரணம் தான் இருக்க முடியும் என்ற நிரஞ்சன் ஹரிஷை ஒரு முறை உற்று பார்த்து விட்டு பின் தொடர்ந்தான். முதல் காரணம், அவனோட காயங்கள் ரொம்ப தீவிரமா இருக்கு. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் தர நாம பயன்படுத்துற ஹெர்பல்ஸோட பவர் போதாம இருக்கலாம், ஆனா இதை உறுதியா சொல்ல முடியாது. 2வது காரணம், மருந்தோட விளைவுகளை அவன் உடம்பு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் குணப்படுத்துற செயல்முறைக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் என்று நிதானமாக கூறினான். இதுவரைக்கும் நீ பயன்படுத்தினதை விட சக்தி வாய்ந்த ஒண்ணு உங்ககிட்ட இருக்கா? ருத்ரவேந்தர் அடுத்த கேள்வியை வீசினார். ஆனால் அதற்கு ஏற்கனவே பதில் தெரியும் என்பது போல அவருடைய குரல் ஒலித்தது. நிரஞ்சன் அதற்கு உடனடியாக பதில் சொல்லவில்லை. கொஞ்ச நேரம் அமைதியாக யோசித்தவன், வானவில் தாமரைய நான் வெளியே எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டான். ருத்ரவேந்தர் அதற்கு ஏதோ சொல்ல வந்தார். ஆனால் அதை உடனே சொல்லாமல் சற்று தயங்கினார். ஏனென்றால் வானவில் தாமரை மிகவும் ரேரான மற்றும் விலை மதிப்பற்ற பொருளாக இருந்தது. நிரஞ்சன் ஒரு நபரை தேடி பல வருடங்கள் பயணம் செய்தான். அப்போதுதான்
எதிர்பாராத விதமாக அவன் இதில் ஒன்றை கண்டுபிடித்தான். இப்போது ஹரிஷுக்காக அதை கேட்பது சரியா என யோசித்த ருத்ரவேந்தர், இந்த உலகத்தோட சமநிலையை காப்பாத்த நாம ஹரிஷை காப்பாத்தி ஆகணும், அதுக்கு நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையுமே செய்யணும் என்று இறுதியாக கூறினார். அந்த வார்த்தைகளை கேட்ட நிரஞ்சன் ஹரிஷை பார்த்தபடி, அடுத்த 3 நாளைக்கு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் தர நான் வேற சில முறைகளை ட்ரை பண்றேன், ஆனா அதுக்காக நீங்க ரொம்ப நம்பிக்கை வைக்காதீங்க என்றவன் அடுத்த நிமிடமே அந்த ரூமை விட்டு வெளியேறினான். அந்த இரவு ரொம்ப வேகமாக கடந்தது. அடுத்த நாள் காலையில் சென்னையையே உலுக்கும் ஒரு பெரிய நிகழ்வு நடந்தது. நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்ட ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் ஆட்கள் அது சம்பந்தமாக தியானா மீடியாவிற்கு வந்திருந்தனர். இதனால் அரசாங்கத்தில் உள்ள உயர்மட்ட அதிகாரி ஒருவர் இந்த விஷயத்தில் இறங்கினார். நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க, 2 பேருக்கு இடையில ஏதாவது தகராறு இருந்தா பொறுமையா அதை பத்தி பேசி முடிவு பண்ணிக்கலாம். தியானா மீடியா மற்றும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி ஆட்களுக்கு இடையே நின்றபடி அந்த அதிகாரி பேசினார். சாதாரண மக்களும் எக்ஸ்பர்ட்டுகளும் ஒருவருக்கொருவர் பிரச்சனை செய்வதை தடுக்கும் சட்டம் நடைமுறையில் இருந்தது. ஆனால் ஹரிஷுக்கும் பிரம்மாவுக்கும் இடையிலான மோதல் பல்வேறு சிக்கலான விஷயங்களை உருவாக்கி இருந்தது. அது மட்டுமில்லாமல் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி தியானா மீடியாவை அழிக்கப் போகிறோம் என்று ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள். இப்போது தியானா மீடியாவிற்கு பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் ஆட்கள் டெல்லியில் இருந்து வந்திருப்பதை அறிந்ததும் அரசாங்கம் அந்த அதிகாரியை அனுப்பி வைத்தது. 2 பவர்ஃபுல்லான சக்திகளுக்கு இடையில் ஒரு மத்தியஸ்தராக செயல்படும் மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு இருந்தது. என்னதான் அவர் அரசாங்க உயர் அதிகாரியாக இருந்தாலும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் உள்ள யாரையும் அவரால் புண்படுத்த முடியாது. அவர்கள் சென்னையில் மட்டுமில்லாமல் நாடு முழுவதுமே சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக இருந்தனர். அதே நேரத்தில் சென்னையின் மிகப்பெரிய நிறுவனமான தியானா மீடியா சிட்டியின் முக்கிய பொருளாதார தூணாக செயல்பட்டது. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி தியானா மீடியாவை அழிக்க விரும்பினால் இந்த சிட்டியும் அவரது அரசியல் வாழ்க்கையும் நிச்சயமாக பாதிக்கப்படும். உண்மையில் இப்போது அவரது நிலைமை ரொம்பவே இக்கட்டாக இருந்தது. சார், இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதனால நாங்க இங்க வந்ததுக்கான காரணத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. வெளிப்படையா சொல்லணும்னா, எங்களுக்கு இடையில இருக்கிற இந்த பிரச்சனையில நீங்க தலையிடாம இருக்கிறதா நல்லது. நீல கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு முதியவர் உணர்ச்சியற்ற முகத்துடன் கூறினார். ஆமா, நாங்க தியானா மீடியாவை சேர்ந்தவங்களோட மட்டும்தான் பேச வந்திருக்கோம். எங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற மோதலுக்கும் இந்த சிட்டியோட சாதாரண மக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதனால நீங்க இதுல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதா நல்லது. ஒயிட் காலர் ட்ரெஸ் போட்டு இருந்த இன்னொரு முதியவரும் அதையே சொன்னார். இந்த 2 முதியவர்களையும் ஒரே நேரத்தில் இங்கே அனுப்பி வைத்ததன் மூலம் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி இந்த விஷயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்தது என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. என்ன, ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி ஆளுங்களுக்கு மட்டும்தான் பேசுற உரிமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே தியானா மீடியாவை தரமட்டமாக்கிடுவோன்னு மிரட்டுறீங்க. நாங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு சும்மா இருப்போம்னு மட்டும் கனவு காணாதீங்க. கூட்டத்தின் நடுவில் இருந்து ஒரு தைரியமான குரல் ஒலிக்க எல்லோரும் அந்த குரல் வந்த திசையை திரும்பி பார்த்தனர்.